ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். இந்த நல்ல நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மோடு பேசுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மோடு பேச வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்? ஹல்லேலூயா. எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள் வேதத்தை. Turn your Bible to the book of Job. வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம். எவ்ரிஒன் எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சிறுபிள்ளை முதற்கொண்டு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம். Turn your Bible to the book of Job, chapter 33, verse 28 to 30. 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நல்ல எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்பதான் புரியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். யோபுவின் புஸ்தகம் 33, 28, 30 வாசிங்க. என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி, என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை இரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்வான். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவன் உள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. 3 வசனங்களை எல்லாரும் வேதத்தை நல்ல கையில் எடுத்துக்க. அந்த தரையில் வச்சு படுக்க வைக்கிறது அதெல்லாம் வேணாம். கையில் நல்லா எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்கள் கண்ணுக்கு ஈக்குவலாக நல்லா தெரியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை இரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவன்லோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளையெல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார். 30வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அவர் இவைகளையெல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார். மறுபடியும் வாசிப்போம். அவர் இவைகளெல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். நாம் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, ஸ்பீக் டு மீ ஓ லார்ட். எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற தகப்பனே, நீர் எங்களோடு பேசுகிறவர். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி எங்களோடு இடைபடுகிற தெய்வம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆவலோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய செவிகளை, இருதயங்களை, எங்களுடைய கவன சிதறல்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒருமனப்படுத்த, ஒருநிலைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வசனம் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து விடாதபடி அவைகள் 30, 60, 100 பலன் தர கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், இந்த 3 வசனங்களின் அடிப்படையிலே எதை போல வெளிச்சம் பிரகாசிக்கும். வெளிச்சத்தை குறித்த காரியங்களை கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே அநேக நாட்களாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு? அல்லேலூயா. ஆகவே வெளிச்சம் நம்முடைய வசன வெளிச்சத்திலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே வெளிச்சத்தை எல்லாம் பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணின பார்த்த நாம் எதை போல வெளிச்சம் பிரகாசிக்கும். ஒவ்வொரு வெளிச்சத்துக்கும் ஒரு மகிமை இருக்கு அல்லவா? ஒவ்வொரு வெளிச்சத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. நீங்க கடையில் போய் ஒரு பல்பு வாங்கணும்னா கூட எத்தனை வாட்ஸ் சார் உங்களுக்கு வேணும்? வாட்ஸ் பவர் இண்டிகேட்ஸ் த பவர் ஆஃப் த லைட். அந்த ஒவ்வொரு வாட்ஸும் அதுக்குள்ள அந்த வல்லமையை, அந்த மகிமையை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு வெளிச்சத்துக்கும் நம்ம செல்போனில் கூட லைட் இருக்கு. அந்த டார்ச் லைட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வெளிச்சத்தை கொடுக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பவர். அப்போ பயங்கர ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பவர் அதுக்கு தேவை. அதுபோல தேவன் எதை போல வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார்?
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையில. அப்ப எதை போல என்று வரும்போது பைபிள்ல சில காரியங்களை கர்த்தர் இண்டிகேட் பண்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் யோபுவின் புஸ்தகத்திலே நாம் இதை வாசித்தோம். அதை சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில உங்க ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடிக்கு, 28 கவனிங்க, என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடிக்கு அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன், என் ஜீவன், என் உயிர், என் வாழ்க்கை வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிக்க பண்ணுகிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார். வெளிச்சத்தை பல முறை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுகிறார். எப்படி? நம்முடைய ஆத்துமா அழிஞ்சு போயிடக்கூடாது, நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாது, நம்முடைய ஆத்துமா அழிவிலே நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ஆண்டவர் கண்ணு கருத்துமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். அப்ப எதை போல? எனக்கு அருமையானவர்களே, God has given a 3 type of indication. ஆண்டவர் 3 விதங்களிலே தேவன் அவர் வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். 3 விதங்களிலே. அதை நீங்கள் ஆழமாய் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க நான் வாஞ்சை உள்ளவனாய் இருக்கிறேன். இந்த 3 விதங்களிலே ஆண்டவர் வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க பண்ணினாலும் ஆண்டவர் சில காலகட்டங்களிலே, இப்படி சொல்லலாம், 3 விதமான சமயங்களிலே, the 3 kind of seasons, 3 விதமான நேரங்களிலே, சமயங்களிலே தேவன் வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்ப நல்ல கவனிங்க, எதுக்காக வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார்னு யோபு சொல்றாரு. என்னுடைய ஆத்துமா, பைபிள்ல அழகா சொல்ற வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால், ஐயா சார் நான் அதை செஞ்சேன் சார், நான் இதை பண்ணேன் சார், நான் இப்படி எல்லாம் போனேன், இவ்வளவு பேருக்கு நான் நல்லது பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு ஆத்துமாக்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு பேருக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன், என் குடும்பத்தெல்லாம் நான் அரவணைச்சிருக்கிறேன், எல்லாருக்கும் நான் நன்மை செஞ்சிருக்கிறேன், என்னால் இயன்ற அளவுக்கு என்னுடைய உழைப்பை எல்லாம் நான் அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறேன், எல்லாம் பண்ணி என்னுடைய ஆத்துமாவை நான் சரியா கவனிக்கலன்னா, என்னுடைய ஆத்துமாவை நான் சரியா பார்த்துக்கலன்னா, என்னுடைய ஆத்துமா கெட்டு போய் கிடக்குமேயானால், என்னுடைய ஆத்துமா ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமேயானால், அதுல ஒண்ணுமே இல்லை. என்னால 100 பேர் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல ஒன்று விஷயம் இல்லை. ஆனால் என்னுடைய ஆத்துமாவை நான் காத்து கொண்டேன், அதுதான் எனக்கு பிரயோஜனம். 100 பேர் என்னால நன்மை அடைஞ்சிருக்கலாம், அது அவங்களுக்கு பிரயோஜனம். ஆனா எனக்கு என்ன பிரயோஜனம்னா, என்னுடைய ஆத்துமா எந்த விஷயத்திலையும் எந்த ரூபத்திலையும் எக்காரணத்தை கொண்டும் அது கெட்டு போயிருக்க கூடாது. அப்ப என் ஆத்துமாவை காக்கும்படிக்கு, குழியில் விழுந்து விடாதபடிக்கு, குழியில் இறங்காத வண்ணம் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். அப்ப கேள்வி வருதல்லவா, எதை போல வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார்? நான் பலவிதமான வெளிச்சங்களை சொல்லி இருக்கிறேன். தொடர்ந்து நீங்க இந்த செய்தியை கேட்டிருந்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தின் மகத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் வெளிச்சத்தை போல பிரகாசிக்க விரும்புகிறார். எதை போல அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆண்டவர் 3 விதமான பதில்களை இந்த காலை வேளையில வைத்திருக்கிறார். இந்த 3 விதமான பதில்களை 3 சமயங்களிலே இந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க.
இப்போ நம்ம கல்யாணம் வைக்கிறோம், கல்யாண மேடையில் மணமகளும் இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு முன்னாடி இந்த லைட்டெல்லாம் போட்டு கொடையெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான். ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் அடிக்குது, அப்படியே சும்மா கண்ணை இது பண்ணுது. பொண்ணு மேக்கப்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறான். எந்த வியர்வையும் இருக்கக்கூடாது, எந்த ஸ்வெட்டிங் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிக்கிறாங்க, அழகாக பண்ணிக்கிறாங்க. எல்லாம் நீட்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க, அழகுபடுத்தி கொள்ளுகிறார்கள். ஈவன் பொண்ணு அப்படியே மாப்பிள்ளைக்கு என்ன ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குது அப்படின்னு அப்படி தொடச்சி விட்றா, அப்படி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த லைட் ஃப்ளாஷ் அதெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஃப்ளாஷ் அடிக்கிறாரு. அந்த மூமெண்ட் எல்லாம் இதெல்லாம் கிடைக்காது, மறுபடியும் வருமானு தெரியாது, மறுபடியும் இந்த துடைக்கிற அனுபவம் கிடைக்குமான்னு தெரியாது, மறுபடியும் இந்த சந்தோஷம் கிடைக்குமான்னு தெரியாது, இந்த பாசம் கிடைக்குமான்னு தெரியாது. அவர் ஒரு தீர்க்கதரிசி போட்டோகிராஃபர். அந்த மூமெண்ட் எல்லாம் என்ன பண்றாரு, டக்குன்னு அதை பிடிக்கிறாரு. ஏன்னா இனி அது மாதிரி ஒரு வாய்ப்பு இது மாதிரி அந்த அவங்களுடைய வாழ்க்கையில வந்துருமா தெரியாது, என்ன நடக்கும்னே தெரியாது. மேடையில் இருக்கிற வரைக்கும் தான். சரி, இந்த லைட் எல்லாம் போட்டு அழகு படுத்துறாங்க. என்னைக்காவது இந்த லைட் உங்க கிச்சன்ல அடிச்சிருக்கா? நீங்க வேலை பார்க்கும்போது நீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்றீங்களே, அங்க யாராவது போட்டோ உங்களுக்கு ஃபிளாஷ் போட்டு அடிச்சு, ஐயோ புள்ள வேலை செய்யுது, என் மனைவி வேலை செய்யறாருன்னு புருஷன் ஒரு போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்து உங்க கிச்சன், ஐயோ என் மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்குது. இல்லை வேலை பார்க்குற இடத்துல, ஐயோ என் வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை இப்படியெல்லாம் பாடுபட்டு தான் சம்பாரிச்சு காசு கொண்டு வர்றாரா, ஐயோ இது தெரியாமல் இருந்துட்டேனே, சோத்தை வடித்து ரோட்டில் கொட்டியிருக்கிறேனே, வீணா போனதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் 4 நாள் வச்சு ஊசி போய் அத்தனையும் நான் குப்பையில் கொட்டியிருக்கிறேனே, ஐயோ என் புருஷனுடைய காசை பூரா நஷ்டப்படுத்தியிருக்கிறேனே நினைச்சது உண்டா? அந்த ஃப்ளாஷ் அன்னையோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒருவேளை மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஞாபகார்த்தமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஃப்ளாஷ் போட்டு கடைசியாக எடுக்கப்படும், அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப எந்த நேரம் ஒரு வெளிச்சம் என்பது உண்டு, ஆனால் அந்த வெளிச்சம் எல்லா நேரத்திலையும் என்ன செய்யறது இல்லை, பயன்படுவதில்லை. அதுபோல தேவன் எதை போல வெளிச்சத்தை என் வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணுகிறார் என்ற கேள்விக்கு 3 விதங்களிலே அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். அந்த 3 விதங்களும் 3 காலகட்டங்களிலே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என்னோட ஃபாலோ பண்றீங்க? அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க, சுவாரஸ்யமா இருக்கும். 3 விதமான சமயங்களிலே கர்த்தர் அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்ப என் வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் வேணும். எதுக்காக வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார்? நான் குழியில சிக்கிடக்கூடாது, என் ஆத்துமா வீணாயிடக்கூடாது, என் ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது. இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு போறது தான் ஆண்டவருக்கு தெரிஞ்சது. இந்த மூச்சு காத்து தேவனு கொடுத்தது, அது தேவன்கிட்ட போயிடும். ஆனா இடையில இருக்கிற இந்த ஆத்துமா, சோல், எனக்கு அருமையானவர்களே, வெரி இம்பார்ட்டன்ட் டு பி நோட். நாம் எல்லாரும் அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த ஆத்துமா கெட்டு போகாதபடிக்கு இந்த 3 காலகட்டங்களிலேயும் இந்த 3 விதமான வெளிச்சத்தை ஆண்டவர் 3 விதங்களிலே அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அதை கொஞ்சம் நம்ம டீப்பா பார்ப்போம். முதலாவது காரியம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், பிலிப்பியர் 2:14, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 2:14. சரி, நான் வாசிக்கிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியருக்கு எழுதும் போது ரொம்ப அழகா ஒரு காரியத்தை குறிப்பிடுறார். எப்பா,
உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் பிரகாசிக்க விரும்புகிறார். அது எப்பேற்பட்ட வெளிச்சம் தெரியுங்களா? நட்சத்திரத்தை போல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அருமையானவர்களே, the light will shine like a stars. தேவன் நட்சத்திரங்களை போல, சுடர்களை போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவதற்கும், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய பாதைகளிலே நம்முடைய அனுபவத்திலே நட்சத்திரத்தை போல ஷைனிங் லைக் a stars, நட்சத்திரத்தை போல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப நல்ல கவனிங்களேன். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஐயா, இன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு கஷ்டமா தான் ஐயா இருக்கு. நேரத்துக்கு வர்றதுக்கு எனக்கு சிரமமா தான் இருக்கு. உபவாசம் இருப்பதற்கு எனக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. ஐக்கியங்கள்ல கலந்து கொள்வதற்கு எனக்கு சிரமமா தான் இருக்கு. எனக்கு பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான இன்னல்கள், பலவிதமான மன உளைச்சல்கள், பலவிதமான வேலை பலு, என் சரீர பலவீனங்கள் வேற சேர்ந்து கொள்ளுகிறது. உண்மைதான். ஆனா இந்த பிரயாசம், இந்த பாடுகள், இந்த உழைப்பு கிறிஸ்துவின் நாளிலே, ஆண்டவர் வருகிற நாளிலே, ஆண்டவர் வரும்போது ஒரு மகிமையின் நேரம் இருக்கல்லவா, அந்த நேரத்திலே இந்த பிரயாசம், இந்த உழைப்பு, நீங்கள் பாடுபட்டது, நீங்கள் ஓடினது, நீங்கள் ஓடி வந்தது, கர்த்தருக்கு கொடுத்தது, நீங்கள் செய்த கிரியைகள், நீங்கள் பாடுபட்ட விஷயங்கள், நீங்கள் தேவனுக்காய் செய்த உழைப்பு, வேலை, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கருத்திலே கொண்டு அவர் வருகிற நாளிலே நீங்களும் நானும் சுடர்களை போல, நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஏன் வர்றேன் தெரியாது, இன்னைக்கு ஏன் ஓடி வரேன் தெரியாது, இன்னைக்கு எனக்கு சிரமமா தான் இருக்கும். அது இந்த சிரமங்களும், இந்த பாடுகளும், இந்த உழைப்பும், இந்த கஷ்டமும், இந்த நெருக்கத்தின் பாதைகளும் ஒரு நாள் எனக்கு பிரயோஜனமா இருக்க போகிறது. எப்படி? சுடர்களை போல, நட்சத்திரங்களை போல. ஆண்டவர் ரெண்டு விஷயமா ஆண்டவர் செய்யறார் நட்சத்திரத்தை. ஒண்ணு, எனக்கு அருமையானவர்களே, நமக்கு உயரத்துல இருக்கிற நட்சத்திரம். நல்லா கவனிங்களேன். இருக்கிறதுலயே நட்சத்திரங்கள் தான் ரொம்ப உயரத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்போ உன் வாழ்க்கையில உங்களையே ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா, நட்சத்திரங்களை போல கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவர் அவ்வளவு உயரத்தில் இருக்கிற தெய்வம் வானங்களிலே, அந்த அண்டத்திலே, பால்வழி மண்டலத்திலே அந்தரமா அப்படியே எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் அப்படி தொங்கிக் கொண்டு பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல உங்களை என்னை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். நிறைய பேர் நம்மளை மதிக்கிறது இல்லை, நிறைய பேர் நம்மளை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை, நிறைய பேர் நம்மளை ஒரு 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 ஆழ்த்தத்துவமாவே பார்க்கிறது இல்லை, குப்பைக்கு சமானமா நினைக்கிறாங்க. நம்முடைய வார்த்தைகள் நிறைய இடங்களிலே பலன் தருகிறது இல்லை, நிறைய இடங்களிலே நம்முடைய ஈடுபாடு அவர்களுக்கு பிரயோஜனமா இருப்பது போலவே அவர்கள் நினைப்பதில்லை. நிறைய பேர் நமக்கு நல்லது செஞ்சிருப்போம், ஆனா அதை ஒரு பெருசாவே நினைக்க மாட்டாங்க, ரொம்ப அலட்சியப்படுத்துவார்கள். ஆனா கர்த்தர் பாருங்க, உங்களை என்னை எந்த உயரத்துல வச்சிருக்காரு தெரியுமா? யாரும் அவ்வளவு சீக்கிரம் தொடவே முடியாத உயரத்தில் இருக்கிற சுடர்களை போல, நட்சத்திரங்களை போல கர்த்தர் உங்களை என்னை பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் நட்சத்திரத்தை போல பார்க்கிறார். அல்லேலூயா.
நான் இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த போது என் கர்த்தர் என்னோட பேசின ஒரு விஷயம், நட்சத்திரம் நம்முடைய கண்களுக்கு பகல்ல தெரியாது. பகல்ல தெரியாது. அப்ப God has a special season to shine the stars. நட்சத்திரத்தை பிரகாசிக்க பண்ணுகிறதற்குன்னு ஒரு சீசனை கர்த்தர் வச்சிருக்கார். சார், நான் ரொம்ப இருளில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னால் வெளியில் வர முடியல, என்னால் இதுலேருந்து மீண்டு வர முடியல, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கு இந்த பாடுகள் வழியாக போகிறது எனக்கு கொஞ்சம் கூட என்னால் சகிக்க முடியல, ஏதாவது ஒன்றை விட்டு ஒன்று மீண்டு வந்தா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்து நிற்கிது, எனக்கு இருள், காரிருள், அந்தகாரத்தில் நான் நிற்கிறது போல உணர்றேன். அருமையான தெய்வ பிள்ளைகளை, எதற்கு தெரியுமா இந்த அந்தகார இருள்? எதற்கு தெரியுமா இந்த காரிருள்? எதற்கு தெரியுமா இந்த இருள் நிறைந்த அனுபவம்? நீங்கள் இருள் நிறைந்த இடத்திலே தான் உங்களை நட்சத்திரத்தை போல கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும்படியாக. எனக்கு அருமையானவர்களே, God wants you to shine like a stars in the darkness. சார், என் வேலையில இருள், என் குடும்பத்தில் இருள், என்னுடைய படிப்புல இருள், எல்லாம் பிளாங்கா இருக்கு, எதுவுமே தெரியல, வருமானம் கையில நிக்க மாட்டேங்குது, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இழந்து நான் தவிக்கிறேன், என்னுடைய பிரச்சனையை எப்படி கையாளுவதுன்னு எனக்கு தெரியல. தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு எனக்கு அவர் சொல்லுகிறார், நட்சத்திரத்தை போல கர்த்தர் உங்களை என்னையும் அவர் பிரகாசிக்க பண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, your life has a different season. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு தனித்துவம் வாய்ந்த வித்தியாசமான அனுபவம் நிறைந்த ஒரு இடத்திலே உங்களை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். நீங்க இப்ப போய் வெளியில பாருங்க, you will never find any stars in the sky. நீங்க நட்சத்திரத்தை பார்க்கவே முடியாது பகல்ல. ஆனா அருமையானவர்களே, நீங்க இரவு நேரம் வரட்டும், மாலை பொழுது அப்படியே சூரியன் அஸ்தமிக்கட்டும், ஆண்டவர் அப்படியே ஒவ்வொரு நட்சத்திரமாய் பிரதிபலிக்க செய்வார். ஒவ்வொரு நட்சத்திரமாய். இது என்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின கிரியை. நல்ல கவனிங்க. காலையில் ஒரு நட்சத்திரம் வரும், அதுக்கு பேர் என்ன நட்சத்திரமா? நீங்க யாராவது பார்த்துருக்கிறீங்களா? அதை பார்த்துருக்கிறீங்களா? நீங்க 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த விடிவெளி நட்சத்திரத்தை பாருங்க. நீங்க வானத்தை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நட்சத்திரம் மட்டும் ஹைலைட்டா இருக்கும், ஸ்பெசிபிக்கா தெரியும். உங்க கண்கள் தேடலாம் தேவையில்லை, பார்த்த உடனே easily you can identify the star. அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? அது அதிகாலையில தான் பயங்கரமா அது பிரதிபலிக்கும். அதிகாலையில இருட்டோட தான் அது பயங்கர வெளிச்சத்தை காக்கும். அப்படியே ஏன்னா தேவன் அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், என்னை ஒண்ணுக்கு ஆகாதவங்கன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர், நீ குடும்பத்துக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த வேலைக்கே நீ லாய்க்கு இல்லை, நீ ஒரு பொருட்டே கிடையாது, உன்னை வச்சு இந்த காரியத்தை செய்யவே முடியாது. பரவாயில்ல சொல்லிட்டு போறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? மனுஷன் சொல்ற வார்த்தையை நம்பாதீங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன்னை விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல அதிகாலையிலே பிரகாசிக்க பண்ணவர் வல்லமையுள்ள தேவன். எனக்கு அருமையானவர்களே, the people may say you are not fit for this. இதுக்கு நீ சரியான ஆளே கிடையாது. என்ன நீ படிச்சிருக்கிற? என்ன உனக்கு ஞானம் இருக்கு? என்ன உனக்கு அறிவு இருக்கு? என்ன உனக்கு அனுபவம் இருக்கு? இதெல்லாம் அவங்க பேசட்டும். ஆனா கர்த்தர்
உங்களை என்னை பார்க்கிற பார்வை, அவர் உங்களை என்னை வச்சிருக்கிற இடம் எங்க தெரியுமா? இந்த எந்த ஒரு மனுஷனும் நம்மை கிட்டி சேரவே முடியாத ஒரு உயரமான இடத்திலே நட்சத்திரத்தை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் பகல்ல தெரிய மாட்டேன், எல்லார் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். என்னை வாஞ்சையோடு பார்க்கிற இருள் நிறைந்த இடத்திலே, பாடுகள் நிறைந்த இடத்திலே, எனக்கு வேதனை நிறைந்த இடத்திலே, உபத்திரவம் நிறைந்த இடத்திலே, நெருக்கம் நிறைந்த இடத்திலே நான் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க பண்ணும்படியாக என் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஏன் இந்த குடும்பத்தில் தெரியுமா? இருள் நிறைந்த இந்த குடும்பத்தில் நீ நட்சத்திரமாய் பிரகாசிக்கும்படியாக. ஏன் இந்த வேலையில கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியுமா? இருள் நிறைந்த இந்த வேலையில நீ நட்சத்திரமாய் பிரகாசிக்கும்படியாக. ஏன் இந்த சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார் தெரியுமா? இப்படிப்பட்ட காரிருள் நிறைந்த இந்த பூமியிலே, இந்த சபையிலே நீ நட்சத்திரத்தை போல என் தேவனுக்கு மகிமையாய் பிரகாசிக்கும்படியாக. My dear people of God, God says to you, God has declared that you will shine like a star. நீங்க நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பீர்கள். உங்களை என்னை கர்த்தர் வெறுமையா வைக்கல. உலக பார்வையில ஒருவேளை நான் அற்பமான நபரா காணப்படலாம், என்னுடைய பொருளாதாரம் மற்றவங்களோட ஈக்குவலா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்களை பார்க்கிலும் நான் கீழ்த்தரமான நிலைமையில ஒருவேளை அவர்களுடைய பார்வையிலே நான் தோற்றம் அளிக்கலாம். ஆனா கர்த்தர் எனக்கென்று ஒரு மகிமையை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு பிரகாசத்தை வைத்திருக்கிறார். இப்ப நட்சத்திரத்தை நீங்க மாலை பொழுதுல பார்த்தீங்கன்னா, நீங்க 5 மணி 5:30க்கெல்லாம் நீங்க வெளியில போய் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கு ஒவ்வொரு நட்சத்திரமாய் தென்பட ஆரம்பிக்கும். தென்படும். சில நட்சத்திரங்கள் 5:30க்கே தென்பட்டுரும், சில நட்சத்திரங்கள் 6 மணி, சில நட்சத்திரங்கள் 7 மணி, சில நட்சத்திரங்கள் காரிருள், அந்தகார இருள் வரும் பாருங்க, நடுநிசின்னு சொல்லுவாங்க. அந்த நடுநிசியில தான் அந்த நட்சத்திரம், ஏன்னா அது அவ்வளவு தூரத்தில் இருக்கும், அவ்வளவு உயரத்தில் இருக்கும். என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறாரு? எனக்கென்று கர்த்தர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has a special season for my life to shine. என் தேவன் என்னை பிரதிபலிக்க செய்ய, என்னை பிரகாசிக்க பண்ண என் தேவன் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் நட்சத்திரத்தை போல, அதுக்கு ஒரு சீசனை வைத்திருக்கிறார். அது எங்க தெரியுமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க சொல்றீங்கல்ல, பாஸ்டர் நான் ரொம்ப பாடுகளுக்குள்ள இருக்கிறேன், என் மனதில் ரொம்ப காயங்கள் இருக்குது, என் மனதில் ரொம்ப அப்படி அந்தகார இருளை நான் உணர்கிறேன். எதுக்கு அந்த பிரச்சனையில் வச்சிருக்கிறார் தெரியுங்களா? எதுக்கு அந்த இருளை உங்களுக்கு கொடுத்தார் தெரியுமா? அந்த இருள தான் உங்களை கர்த்தர் அவர் பிரகாசிக்கிறதை அவர் காணும்படியாக. ஹல்லேலூயா, glory to God. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேச விரும்புகிற காரியம் அதுதான். நீங்க நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கணும்னா இந்த இருளை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பிரச்சனையை விட்டு நான் ஓடக்கூடாது. இந்த இருள், இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்தில், இந்த நெருக்கத்தில், இந்த உபத்திரவத்தில் என்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நான் நம்புறேன். என்னை கர்த்தர் நட்சத்திரமாய் பார்ப்பாரானால் எனக்கென்று ஒரு சீசனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் அவர் பிரகாசிக்க பண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 3 ஆண்டவர் இந்த நட்சத்திரத்தை 3 வழிகளில் பிரகாசிக்க பண்ணுகிறார். 3 வழிகளில். முதலாவது 1 கொரிந்தியர் 15:41 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:41. 1 Corinthians chapter 15 verse 41. சூரியனுடைய மகிமையும் வேறே, சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் சொன்னேன் அல்லவா? அப்ப நட்சத்திரம் என்று பார்க்கிற போது முதலாவது விசேஷமான நட்சத்திரம்.
கர்த்தர் உங்களை என்னை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறானா, விசேஷமான மகிமையுள்ள ஒரு நட்சத்திரமாக. எனக்கு அருமையானவர்களே, இது வெறும் நட்சத்திரம் இல்லைங்க. இந்த நட்சத்திரத்துக்கு மகிமை வைத்திருக்கிறார். நட்சத்திரம் விசேஷத்தை வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் ஒரு ஸ்பெஷலான ஒரு நட்சத்திரமாய் கர்த்தர் உருவாக்கினது மாத்திரமல்ல, அதற்கு ஒரு மகிமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு மகிமையை கொடுத்திருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகிமை இருக்கு. நீங்க செய்யற வேலையை என்னால செய்ய முடியாது. உங்களுக்கு இருக்கிற அந்த திறமை தாளந்து எனக்கு இல்லை, என்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகிமை, ஒவ்வொருத்தருக்கும் மகிமை உண்டு. There is a glory of God. But ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த மகிமை வேறு வேறு விதமாய். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் இருக்காங்க? ஆமா, 800 கோடி பேர். 800 கோடி பேருக்கு அப்படியே டபுள் ஆக்குனா எவ்வளவு? சொல்லுங்க. 16 கோடி. 16 கோடி ஜனங்கள். 800 கோடி ஜனங்கள் இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் 2 கை இருக்குல்ல, 2 கை இருக்குல்ல. இப்ப ஒவ்வொருத்தருடைய கட்ட விரலுக்கும் there is a unique print. கைரேகை இருக்கு. எதுக்கு ஆதார் ஐடியில் உங்களுக்கு கைரேகை ரொம்ப முக்கியமா பார்க்குறாங்க? எங்க போனாலும் ஃபிங்கர் பிரிண்ட். நீங்க வேலை செய்யும் வேலைக்கு போனாலும் ஃபிங்கர் பிரிண்ட். இது போய் பிசிறு பார்க்க போகுது. பிசிறு பார்க்க போற ஆளுக்கு என்னது? ஃபிங்கர் பிரிண்ட். ஃபிங்கர் பிரிண்ட். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு அடுத்தது பெக்கர்ஸுக்கெல்லாம் பிரிண்ட் வந்துடும் போல் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஐடி கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து, ஆமா, ஒன்லி லைசன்ஸ்டு பெக்கர்ஸ். அது கண்டிப்பா 18 வயசுக்கு மேல இருக்கணும். ரூல்ஸ் வந்துடும் போல் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறாங்க. சில கோயில்களுக்கு, சர்ச்சுகளுக்கு இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பயோமெட்ரிக் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா யார் வர்றா யார் போறானே தெரியல. கேரளாவில் குண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. தப்புன்னு வெடிச்சதுல 12 பேர் செத்து போயிட்டாங்க. அதனால பயோமெட்ரிக், யாரு என்ன விஷயங்கள். அதே போல நம்முடைய கண்கள் இருக்கு பாருங்க. கண்ணில் புருவம் இருக்கு பார்த்தீங்களா? அது புற உளுந்ததா இருக்கட்டும், புற இல்லாததா இருக்கட்டும், நல்ல கண்ணா இருக்கட்டும், நொல்ல கண்ணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட கண்ணா இருந்தாலும் நம்முடைய கண்கள் இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உள்ள ரேகை இருக்கு பாருங்க, யூனிக், ஒரு தனித்துவம் வாய்ந்தது. உங்களோடது எனக்கு சேராது, என்னோடது உங்களுக்கு சேராது. கர்த்தர் எவ்வளவு அழகா வச்சிருக்கார். எவ்வளவு பெரிய ஆண்டவர். அவர் சொல்றாரு, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷமா இருக்கிறது அல்லவா, அதுபோல உன்னை நட்சத்திரத்தை போல நான் வச்சிருக்கிறேன். அந்த நட்சத்திரம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ விசேஷமான நட்சத்திரம். அல்லேலூயா. விசேஷமான நட்சத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப விசேஷமான ஒரு மகிமையுள்ள நட்சத்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் விசேஷமானவன் நம்பணும். நம்ம முதல்ல என்னை கர்த்தர் கொண்டு நம்ம பாடணும் அல்லவா, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே. வெறும் பாடல்ல மட்டும்தானா? சில பேர் எப்படி, நாம கடை வாங்கி வச்சிருவோம், கட்டுறதுக்கு ஒரு 10 பேர் வச்சிருப்போம், அவங்க கட்டுவாங்க. நம்ம தொடங்கினது யாரு? நம்ம தான். நாம தான் என்ன செய்யணும்? கட்டணும். நாம தான் கட்டணும். எனக்கு அருமையானவர்களே, குழந்தைகளை பெற்று போட்டுட்டு யாரோ இப்படியா வளரட்டும், யாராவது சாப்பாடு போட்டுட்டோம், இப்படியா இருக்கிறது? அந்த பிள்ளைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான். துணிமணி மோக்கொண்டு எல்லாம் தங்க வைக்கிறது, பராமரிக்கிறது, பேணி காக்கிறது, படிக்க வைக்கிறது, அத்தனையும் இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி.
நம்முடைய குழந்தை நல்ல இந்த சமுதாயத்தில் வரணும், அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும், அடுத்த சந்ததி நல்லா இருக்கணும்னா நான் இதை செய்யணும். இப்போ வேதம் அழகா சொல்லுது, அப்ப விசேஷித்த விதமாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷமா இருக்கு. நான் தூரமா இருக்கிறேன், பக்கமா இருக்கிறேன், மாலையில் வர்றேன், 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன், 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மகிமை இருக்கிறது போல கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப 2வது ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனங்களை வாசிப்போமானால், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இப்ப ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். 3 wise men, 3 விதமான ஞானிகள். 3 ஞானிகள் வந்து இந்த நட்சத்திரத்தை, இயேசு எங்கே பிறந்திருக்கிறார் என்ற அடையாளத்தை காண்பிக்கும் ஒரு நட்சத்திரம். நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களை என்னை நட்சத்திரமா வச்சிருக்கிறாரு. அந்த நட்சத்திரம் எப்படி விசேஷமான மகிமையுள்ள நட்சத்திரமா வச்சிருக்காரு. இந்த நட்சத்திரம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப 2வது சொல்லுகிறது, இந்த நட்சத்திரம் இயேசுவின் பிறப்பை அடையாளம் காட்டுகிற, அல்லது இயேசுவை அறிவிக்கிற, அல்லது இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரம். The guiding light. நல்ல கவனிங்க. The guiding star. ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை என்னையும் கர்த்தர் எதை போல வெளிச்சம் பிரகாசிக்க பண்ணுகிறார்? நட்சத்திரத்தை போல. இப்ப இந்த நட்சத்திரம் எதுவா இருக்குன்னு தெரியுமா? நான் எதுவா இருக்க விரும்புறார் தெரியுமா ஆண்டவர்? இந்த உலகில இருக்கும் பாவ வாழ்வில் இருக்கிற, அழிந்து போகிற, பாவத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் இயேசுவை அடையாளம் காட்டுகிற, வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரமாக கர்த்தர் நாம் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. We must be a guiding light or guiding stars for the people who are perishing. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. ஒவ்வொரு நாள் எத்தனை கோடி ஜனங்கள் பாவத்திலே திளைத்து அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஜனங்களை தேவனை அறியாதபடிக்கு மனக்கண்களை பிசாசானவன் என்ன பண்ணி வச்சிருக்கானா? குருடாக்கி வைத்திருக்கிறான். அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக, அவர்கள் இந்த நட்சத்திரத்தை அடையாளம் கண்டு கொள்ளும்படியாக உங்களை என்னையும் ஒரு கைடிங் வழிகாட்டும் நட்சத்திரமாக. வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் வழிகாட்டும் நட்சத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் வழிகாட்டும் நட்சத்திரம். அல்லேலூயா. உங்களை என்னையும் வழிகாட்டுற நட்சத்திரமாக. சார் எங்க போறீங்க? நான் சர்ச்சுக்கு போறேன், நீங்களும் வாங்கல, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணட்டுமா? நீங்க ஒரு முறை எங்க சர்ச்சுக்கு நீங்க வந்து பாருங்களேன், உங்க வியாதி குணமாகும், உங்க பிரச்சனை தீரும். வழிகாட்டுகிற நட்சத்திரம். நான் நட்சத்திரமா வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறதுக்காக வைக்கல கர்த்தர். கைடிங் லைட். இந்த 3 ஞானிகளையும், இந்த 3 பேரையும் இந்த பத்திரமாய் வேறொரு தேசத்திலிருந்து இந்த பெத்லகேமுக்கு நேராக அவர்களை வழி நடத்தியது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் புறஜாதிகளை, தேவன் அறியாத ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்ப நான் வழி நடத்துறேன்னா, 3வது ஒரு நட்சத்திரத்தை, அந்த நட்சத்திரத்தினுடைய வழிகளை கர்த்தர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:14 வாசிப்போமானால், பிலிப்பியர் 2:14 வாசிங்க. பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும்
வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். நல்ல கவனிங்க. இப்போ ஒரு நட்சத்திரத்தை இந்த இடத்துல அடையாளம் காமிக்கிறாரு, அதனுடைய மகிமையை சொல்றாரு, அதனுடைய வழிகளை ஆண்டவர் அடையாளம் காட்டுறாரு. ஒரு நட்சத்திரத்தை முதல்ல நான் சொன்னேன், அந்த நட்சத்திரத்தினுடைய மகிமை என்ன? விசேஷ மகிமை. கம்பேர் பண்ணாதீங்க, உங்க குடும்பத்தை அடுத்த குடும்பத்தோட கம்பேர் பண்ணாதீங்க, ஈவன் பாஸ்டரோட கம்பேர் பண்ணாதீங்க. அது நல்லதுக்கல்ல. நீங்க கம்பேர் பண்றதா இருந்தா ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? இயேசுவோடு நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டரோட கம்பேர் பண்றேன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் அதுதான். அது செய்யாதீங்க. அப்ப அந்த மகிமை வேற. இப்ப இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், வழி நடத்துகிற வழிகாட்டுகிற ஒரு நட்சத்திரத்தை காமிக்கிறார். அப்ப என் மகிமை வேற, நான் வழிகாட்டுற நட்சத்திரமா கர்த்தரை பார்க்கிறாரு. மூணாவது ஒரு நட்சத்திரத்தை இந்த இடத்துல அடையாளம் சொல்லுகிறார், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. நல்ல கவனிங்க, உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். உங்க கையில் என்ன இருக்கு? நீங்க நட்சத்திரமா பிரகாசிக்கணும்னா, வெளிச்சம் கொடுக்கணும்னா, இந்த ஜீவ வசனம் என்கிற வெளிச்சம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப வசனத்தை நான் பிடிச்சுக்கணும். வசனத்தை நான் பிரயாசமாய், இது கஷ்டம்தான், படிக்க எனக்கு சிரமமா இருக்கு, படிக்கணும். படிக்க எனக்கு நேரம் இல்லை, படிக்கணும். படிச்சா எனக்கு புரிய மாட்டேங்குது, படிக்கணும். எனக்கு விளங்கல, படிக்கணும். எனக்கு சொல்றது புரியல, படிக்கணும். வேற வழியே கிடையாது. There is no other option. We need to go through the Bible. We need to read the Bible. We need to meditate the word of God day and night to be blessed. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல நம்ம வேதத்தை வாசித்தே ஆகணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிக்கணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப 3 விதங்களிலே, 3 வழிகளிலே, 3 சீசன்ல ஆண்டவர் பிரதிபலிக்கிறாரு. முதல் சீசன் காரிருள், இருள் நிறைந்த சீசன், நட்சத்திரத்தை போல. ரெண்டாவது காரியம் பார்ப்போமா? ரெண்டாவது, ஷைன் லைக் எ சன், சூரியனை போல பிரகாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. சூரியனை போல பிரகாசிக்கிற நீங்கள். எப்படி? ஆண்டவர் சூரியனை போல பிரகாசிக்க பண்ணுகிறார். முதல்ல எப்படியா? நட்சத்திரத்தை போல, சுடர்களை போல. இப்ப இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், you will shine like a sun. இப்ப இதுக்கு ஒரு சீசன் இருக்கு. நீங்க ராத்திரி நேரத்தில் என்ன பார்க்க முடியாது? சூரியனை பார்க்க முடியாது. யாராவது பார்த்துருக்கீங்களா? நெவர். எனக்கு அருமையானவர்களே, ஒரு இடம் இருக்கு பூமியில, 6 மாசம் சூரியன் இருக்கும், 6 மாசம் இரவு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு. நாம் அங்க இல்லை. அதனால நமக்கு அதை பத்தி தெரியாது. அதை நம்ம விட்டுருவோம். இப்ப இருக்கிறத நம்ம பார்ப்போம். சூரியன் நமக்கு இரவில் காண முடியாது. அப்ப அதுக்கு ஒரு சீசனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கான நேரம் என்ன? பகல் நேரம். நல்ல கவனிங்க, இது இரவை காணாது. இரவை பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? அது இரவில் என்ன செய்யாது? வரவே வராது. அது பகல்ல மட்டும்தான் இருக்கும். அது கிளவுட் எல்லாம் கிளியரா இருந்தா தான் ஆமா நான் அந்த சன்னை பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. அப்ப இரண்டாவது முக்கியமான காரியம், நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எதை போல பிரகாசிக்க விரும்புகிறார் அப்படின்னா சூரியனை போல. அப்ப சூரியனை போல, நான் ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம், 1 கொரிந்தியர்ல படிச்சோம்.
ஒவ்வொரு சூரியனுக்கு ஒரு மகிமை இருக்கு, சந்திரனுக்கு ஒரு மகிமை இருக்கு, நட்சத்திரங்களுக்கு ஒரு மகிமை இருக்கு. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷ மகிமையை பெற்றிருக்கிறது. அப்ப இந்த சூரியனுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சூரியன் 3 விதமாக 3 சமயங்களில் 3 சூழ்நிலைகளில் அது பிரகாசிக்கும். யாராவது சொல்ல முடியுமா? 3 சமயங்களில் அது பிரகாசிக்கும். எப்ப? ஹலோ, சத்தமா? 3 சமயங்களில். எவ்வளவு அழகா ஆண்டவர் வசனத்துல நம்ம கொடுத்திருக்காரு தெரியுங்களா? ஒன்று, விடியற்கால வெளிச்சம். நம்ம அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறோம் ஆங்கிலத்தில்? சன்ரைஸ். காபி தூள் கூட அப்படி ஒருத்தன் வித்துக்கிட்டு இருக்கிறான். டீ தூள் கூட சன்ரைஸ். காலையில் எழுந்த உடனே அந்த டீ தண்ணி மூஞ்சில முழிச்சாதான் விடி. அது குடிச்சாதான் சுறுசுறுப்பே வரும். அதை நம்ம மூளையை ஸ்டிமுலேட் பண்றதே எதுதான்? ஆமா, பூரா பித்தப்பை, கல்லீரல், கணையம் இதை பூரா தாக்கி அழிக்கிறது எது? இந்த சன்ரைஸ் டீ தான். நாம் அதுக்கு தெரியறது இல்லை. ஆனா சன்ரைஸ். அப்ப ஒரு இந்த சூரியன் அதிகாலையில், நீங்க நல்லா கவனிச்சு, அதிகாலையில் எழும்புறவங்களுக்கு தெரியும், எழும்பாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். எழும்புறவங்க நீங்க இந்த சூரிய உதயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாங்க. சூரியன் எந்த பக்கம் உதிக்கும்? ஹலோ, இல்லை அதுவே இனி போல காலப்போக்கில் நம்ம தனியா பாடம் எடுக்கணும் போல் இருக்கு. கிழக்கில் என்ன செய்யும்? அப்படி உதிக்கும். அப்ப உதிக்கும் போது அது பிரகாசிக்கும். அது பார்த்தீங்கன்னா விடியற்கால வெளுப்பு. நீங்க பார்க்கலாம் கண்ணில் சூரியன் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அது ரொம்ப நேரம் நீங்க பார்க்க முடியாது, கொஞ்ச நேரம் நீங்க பார்க்கலாம். அது அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே எழும்பும் போது உங்க கண்ணுக்கு தெரியும் போது, அதுக்காகத்தான் இந்த சன்ரைஸுக்காக கடற்கரையை நோக்கி எல்லாரும் என்ன செய்யறாங்க? பாட்டை எடுக்கிறாங்க. கன்னியாகுமரியில் போய் பார்க்குறாங்க, ராமேஸ்வரத்தில் முக்கடல் சங்கமம் ஆகிற இடத்துல போய் பார்க்குறாங்க, வேளாங்கண்ணியில் போய் பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த சன்றை எழும்புறத பார்க்க விரும்புகிறாங்க. இப்போ சூரியன் எழும்புகிற நேரம் அது ஒரு சமயம். நல்ல கவனிங்க. அடுத்தது என்ன தெரியுங்களா? நடுப்பகல். அது பேர் என்ன? நடுப்பகல். நடுப்பகல்னு சொல்லுவாங்க. நடுப்பகல்னா என்ன? நல்ல உச்சில வந்து நிற்கும் சூரியன். அப்படியே நேற்று அடிச்சது பாருங்க ஒரு வெயில், ரொம்ப பிரம்மாதமா இருந்துச்சு. முந்தா நாள் பேஞ்ச மழையெல்லாம் அப்படியே அந்த சூரியனுடைய வெளிச்சம் நக்கி போட்டது. நாங்கெல்லாம் இங்க போது இதுல செம்மண்ணை போட்டு எல்லாம் குழப்பி வச்சிருந்தாங்க. நம்ம இங்க வண்டியை ஓட்டணும்னா கிழக்கு இழுக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்த ரோடு இப்ப வந்து பாருங்க, அந்த அப்படியே அந்த ஈரப்பதத்தை பூரா நக்கி சுண்ட வச்சு இப்ப பாத்தீங்கன்னா அங்கங்கே அதனுடைய அடிச்சுவடுகள் இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சக்கரம் மட்டும் போறதுக்கு இடம் இருக்கும். இந்த பக்கமும் சகதி அப்படியே குமிஞ்சு நிற்கும். அதனுடைய அடையாளம் என்ன? நடுப்பகலுடைய உக்கிரம். நடுப்பகலுடைய மே மாசம் நீங்க பாருங்க, மே மாசம் நடுப்பகலுடைய நீங்க முடியெல்லாம் தானா கொட்டிடும். அவ்வளவு பயங்கரமான ஒரு வெளிச்சம். அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா மூணாவது ஒரு சீசன் அதுக்கு இருக்கு, மறையும் சன்செட். அது என்ன செய்யுது? மறையுது. ஒரு வெளிச்சம் தான் 3 விதத்தில் அது வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுது. இப்ப என்னங்க, நீங்க சோலார் லைட் போட்டுங்க சார், இரவு ஆன உடனே நைட்டு அதாவே வெளிச்சம், அதுவே சென்சார் பண்ணிக்கும், அதுவே என்ன செஞ்சுக்கும்? வெளிச்சம் கொடுத்துரும். ஆண்டவர் இந்த சென்சார்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய தெய்வம், பரலோகத்தின் தேவனானவர், ஞானிகளை எல்லாம் படைத்த நம்முடைய சர்வ ஞானி அப்பவே காலை ஒரே சூரியன் தான்,
காலையில் எவ்வளவு வெளிச்சம்னா நடுப்பகல்ல எவ்வளவு வெளிச்சம், மறையும் போது அதனுடைய வெளிச்சம் குறைஞ்சு மறையுது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை எப்படி தெரியுமா? சூரியனை போல. அல்லேலூயா. வாசிங்க இந்த நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். 3 வசனத்தை நான் சொல்லி அடுத்ததுக்கு போறேன். சீக்கிரம் கோஆபரேட் பண்ணுங்க. 5:31 நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் chapter 5 verse 31. உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். எனக்கு அருமையானவர்களே, நியாயாதிபதியில்ல எப்படி ஒரு பாடல் பாடுறாங்க பாருங்க. ஒரு வெற்றியை கொண்டாடுகிற நேரம் அவங்க பாடுற பாட்டு, யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் சூரியனை போல, உதிக்கிற சூரியனை போல. அப்படின்னா என்ன? விடியற்கால சன்ரைஸ், விடியற்கால வெளிப்பை போல, விடியற்கால வெளிச்சத்தை போல அவர்கள் பிரகாசிப்பார்களாம். ஒரு இல்லையா சொல்லுவோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, your light will shine like a sun. உங்க வெளிச்சம் சூரியனை போல பிரகாசிக்க போது அது எப்படிப்பட்ட சூரியனை போல? விடியற்கால, like a sunrise. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வெள்ளை கர்த்தர் சொல்லுகிறார், பாஸ்டர் நான் ரொம்ப இருளில் சிக்கி கிடந்தேன், இப்ப கர்த்தர் என்னை இருளில் இருந்து விடியற்கால வெளிச்சத்தை போல என்னை பிரகாசிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நான் போராட்டத்தில் இருந்தேன், நான் உபத்திரவத்தில் இருந்தேன், நான் கண்ணீரில் இருந்தேன், நான் கவலையில் இருந்தேன், நான் இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியல. பயங்கரமான நெருக்கடி, பயங்கரமான போராட்டம், மன உளைச்சல்ல இருந்தேன். கர்த்தர் என்னை என்ன சொல்லி இருக்கிறாரு? அவரிடத்தில் நான் அன்பு கூறும் போது, அவரிடத்தில் நான் அன்பு செலுத்தும் போது, அவருக்கு முழுமையான அன்பை நான் கொடுக்கும் போது, என் அன்பை கண்ட அவர் என்னுடைய வாழ்க்கையை உதிக்கிற சூரியனை போல அவர் பிரகாசிக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த 800 கோடி பேர்ல எத்தனை கோடி பேர் இன்னைக்கு என் குடும்பத்தில் விடியாதா? என் குடும்பத்தில் ஒரு நல்ல விடியல் நான் காண மாட்டேனா? என் பிசினஸ்ல ஒரு நல்ல விடியல் வராதா? இந்த ஆட்சி என்ன ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லலீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? விடிஞ்சுதா? உங்களுக்கு பாத்திரம் கிடைச்சுதா? சம்பளம் கிடைச்சிச்சா? மூடி கிடைச்சிச்சா? உதவி தொகை கிடைச்சிச்சா? கார்டு வச்சு உங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு காப்பீட்டு கார்டு கிடைச்சிச்சா? இதெல்லாம் கிடைக்கலன்னு விடியலன்னு அர்த்தம். இப்படித்தானே? இப்படித்தானே? கிடைக்கணும்ல, நாமளும் எல்லாம் செய்யணும்ல, நாமளும் இந்த பிரஜை தானே, இந்த பூமியில நம்மளும் ஒரு பிரஜையா தானே இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் நல்ல கவனிங்க, அவர் உதிக்கிற சூரியனை போல. அப்பா இவங்க என்னப்பா சொல்றது விடியெல்லாம் வந்துரும்னு? எனக்கு ஏற்கனவே கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில். என் ஜனங்கள் யாரெல்லாம் அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறார்களோ, the person who love God with all his heart, with all their mind, with all their soul will shine like a sunrise. Hallelujah. அவர்கள் சூரியனை போல, விடியற்கால வெளிச்சத்தை போல அவர்களுக்கு விடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இன்னையில இந்த ஆண்டவர் மேல அன்பு கூறுங்க, அதிகமாய் அன்பு செலுத்துங்க. கர்த்தரை நான் எப்படி அன்பு செலுத்துறது? நேரத்துக்கு நான் தேவ சமூகத்துக்கு வந்தேன்னா அந்த அன்பு கூறுறது. தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டு வேலைகளை நாம் மனமுகந்து செய்தேன்னா அந்த அன்பு கூறுறது. தேவனிடத்தில் அன்பு கூறுறதின் அடையாளம்
நான் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய காரியத்துக்காக நான் கொடுப்பது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, என் வீட்டு தேவையை நான் எப்படி பார்த்து பார்த்து செய்யறேனோ அதே போல தேவனுடைய ஆலயத்தின் ஒவ்வொரு காரியத்தையும், கர்த்தருடைய காரியத்தையும், தேவைகள் என்னவென்று கேட்டு நான் அதை சந்திக்கிறேன் அல்லவா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறதின் அடையாளம். நான் பாவமே செய்யாம இருக்கிறேன் பாருங்க, அவரிடத்தில் அன்பு கூறுவதின் அடையாளம். நான் பாவத்துக்கு விலகி ஓடுறேன் பாருங்க, அவரிடத்தில் அன்பு கூறுவதின் அடையாளம். மோசமான ஒரு இடம், மோசமா பேசுறாங்க, அசிங்கமா நடக்குது, அந்த இடத்துல நான் இல்லாமல் இருக்கிறேன் பாருங்க, அது தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அடையாளம். எனக்கு கொடுக்கப்பட்ட மொபைல்ல நான் தேவனுக்கு விரோதமான காரியத்தை, ஆண்டவர் சொல்லாத விஷயத்தை நான் பார்க்காம பேசாம அந்த எந்த கான்டாக்ட்லையும் இல்லீகலா தொடர்பு கொள்ளாம இருக்கிறேன் பாருங்க, அது நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதின் அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஆலயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, இசை வாசிப்பதற்கு ஒரு பொறுப்பு, பாடல் பாடுவதற்கு ஒரு பொறுப்பு, வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு பொறுப்பு. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில், உத்தரவாதத்தில் நான் உண்மையா இருக்கிறதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் நான் உண்மையாய் அன்பு கூறுவதின் அடையாளம். தேவனிடத்தில் அன்பு கூறாதவர்களால டிசிப்ளினா இருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. ஆலயத்தில் ஒரு டிசிப்ளின் அவங்களால இருக்க முடியலன்னா கண்டிப்பா தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. மாய்மாலமான அன்பு, அவ்வளவுதான். ஆண்டவர் அழகா சொல்ல, அப்ப விடியற்கால வெளிச்சத்தை போல அவரிடத்தில் அன்பு கூற, வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல பிரகாசமாய் உதிக்கிற சன்ரைஸ். Glory to God. ரெண்டாவது மல்கியா 4:2 வாசிங்களேன். மல்கியா 4, ரெண்டாவது இல்லை, முதல் விஷயம் தான். மல்கியா 4:2 வாசிங்க. 4:2, மல்கியா 4:2. என் நாமத்துக்கு ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவர் சொல்றார், நீங்க பயந்து நடந்தீங்கன்னா, அவரிடத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா, உங்க மேல நீதியின் சூரியன் வெளிச்சத்தை. அப்ப எதை போல கர்த்தர் பிரகாசிப்பார்? சூரியனை போல. அப்ப சூரியன் எப்படி பிரகாசிக்கும்? விடியற்கால உதிக்கிறதுக்கு. அப்ப உதிக்கிறது எப்படி? அவரிடத்தில் நான் அன்பு கூர்ந்து அவருக்கு நான் பயந்து நடக்கும் போது யாரு என்னை உதிக்க பண்ணணும்னு தேவையே இல்லை. எனக்கு போக்கஸ் போடணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு லைட்டு கட்டணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு ஃப்ளாஷ் போடணுன்ற அவசியம் இல்லை. எது போட்டாலும் போடலைன்னாலும் கர்த்தர் எனக்கு அவர் விடியற்கால உதிக்கிற சூரியனை போல என் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது நீதிமொழிகள் 4:18 வாசிங்க. 4:18. நீதிமொழிகள் 4, Proverbs chapter 4 verse 18. நீதிமொழிகள், நீதிவசன் 4 verse 18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். Glory to God. Hallelujah. Hallelujah. இப்ப ஆண்டவர் பாருங்க, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும். நான் சொன்னேன்லவா, நடுப்பகல், உச்சி வேலை, மத்தியான உச்சி நேரம், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நம்மளை நிறைய நேரத்தில் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நாம நீதிமான்னு நாமளே என்ன செய்ய முடியல, ஒத்துக்க முடியல. நான் நீதிமானா இருக்கிறேன்னா, நீதியோட நான் நடக்கிறேன்னா, உண்மையா இருக்கிறேன்னா, பரிசுத்தமா இருக்கிறேன்னா, தெய்வ பயம் எனக்குள்ள இருக்கிறதா? அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லிட்டார், அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட யாவரும் நீதிமான்களாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.
இப்ப நமக்கு எங்க பிரச்சனைன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல தான் கொஞ்சம் பிரச்சனை. இதை